வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 57 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 8x + 5y = 9, kx + 10y = 15 என்ற சமன்பாடுகளை தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை எனில் k இன் மதிப்பை காண்க. இதுக்கு தீர்வு கிடையாது. அப்ப k ஓட மதிப்பு என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, தரப்பட்ட தொகுப்பிற்கு தீர்வு இல்லைன்னா நமக்கு என்ன நிபந்தனை? a1/a2 = b1/b2 not equal to c1/c2. இது மட்டும் தான் சமமா இருக்கும். இது சமமா இருக்காது. இதுக்கு சமமாக இருக்காது. சரியா? இப்ப பாருங்க, முதல் சமன்பாட்டை எடுத்து எழுதுங்க. முதல் சமன்பாடு என்ன இருக்கு? 8x + 5y. இந்த இடத்துல பாருங்க, மாறிலி வலது பக்கம் இருக்கு, இடது பக்கம் கொண்டு வந்தோம். பிளஸ்ல இருக்கா? இடது பக்கம் வந்தா -9 மாறிடும், வலது பக்கம் எதுவுமே இருக்காது, 0. ரெண்டாவது சமன்பாடு பாருங்க, அதே மாதிரி தான். என்ன இருக்கு? kx + 10y. இது எங்க இருக்கு? வலது பக்கம் இருக்கு, இடது பக்கம் கொண்டு வாங்க, -15 மாறும், வலது பக்கம் எதுவுமே இருக்காது, அப்ப 0. இதுல இருந்து a1 b1 c1 கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிமா. a1 அப்படின்னா x ஓட கெழு 8, b1 அப்படின்னா y ஓட கெழு 5, c1 அப்படின்னா மாறிலி உறுப்பு -9. இதுல இருந்து a2 b2 c2 கண்டுபிடிக்க போறோம். a2 அப்படின்னா x ஓட கெழு k, b2 அப்படின்னா y ஓட கெழு 10, c2 அப்படின்னா என்ன வரும்? -15. சரியா? இப்ப பாருங்க, இதுல கொண்டு போய் பிரதியிட போறோம். இதுல தான் நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடுவோமா? இந்த இடத்துல a1/a2, a1 ஓட மதிப்பு 8, a2 ஓட மதிப்பு k = b1 ஓட மதிப்பு 5, b2 பாருங்க, b2 ஓட மதிப்பு 10 not equal to c1 ஓட மதிப்பு -9, c2 ஓட மதிப்பு -15. நம்ம k ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். அப்ப இத ரெண்ட மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். therefore 8/k = இந்த இடத்துல பாருங்க, ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10. அப்ப என்ன இருக்கு? 1 பேர் சுருக்கிடலாம். ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10. இப்ப பாருங்க, இந்த இடத்துல 8 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 இங்க எப்படி இருக்கு? வகுத்தல் இருக்கு, அங்க வந்தா பெருக்கலா மாறும். = இங்க 1 இங்க இருக்கு. இப்ப பாருங்க, k இங்க வகுத்தல் இருக்கு, அங்க வந்தா பெருக்கலா மாறும். பெருங்க, 8 2 பெருக்குனா 16, 1 k பெருக்குனா k தான். ஒரு k அப்படியே மாத்தி எழுதிக்கங்க. அப்ப k = 16. இதான் என்னது? நமக்கு தேவையான k ஓட மதிப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.